மிஸ்ஸிங் கேஸ்னு சாதாரணமாக எடுத்துக்காதீங்க சார். நாளைக்கு எனக்கு ப்ராக்ரஸ். சார் கேஸ் விஷயமா உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க சார். உட்காருங்க. ஒர்க்கிங் பிளேஸ்க்கு அன்றைக்கி வரக்கூடாதுன்னு சொன்னேன். அப்புறம் எதுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு பொண்ணு வருது, ஓகேயா? ஓகேன்னா சொல்லுங்கள். எப்போ என்ன கிளாரிஃபிகேஷன்னாலும் கூப்பிட்றோம். இப்போ என்ன கிளாரிஃபிகேஷன் சொல்லுங்கள். இந்த செயின் உங்களோடதா? ஹலோ, நான் கிறிஸ்டியன் கிடையாது. அலெக்ஸ். சார். எஸ் சார். எப்போ மலைக்கு போகிறீங்க? அடுத்த வாரம் சார். நானே உங்ககிட்ட லீவ் கேட்கலான்னு இருந்தேன். சரி, ஓகே, கூப்பிட்றேன். தேங்க்யூ சார். நான் கூட தான் வாரம் சர்ச்சுக்கு போகிறேன். அதுக்காக நான் கிறிஸ்டியனா? இட் மேக்ஸ் நோ டிஃப்ரென்ஸ். ஜீசஸ், காந்தி, ஷேக்வாரா இதெல்லாம் இப்போ ஃபேஷன் சிம்பிள் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், முதல்ல அந்த செயின் என்னோடது இல்லை. அப்புறம் சர்ச்சுக்கு ட்ரஸ்ட் மூலியமாக நிறைய ஃபண்ட்ஸ் வரதுனால மாதம் நான் தான் போய் அதை கலெக்ட் பண்ணிக்கிறேன். அன்றைக்கி முதல் நாள் ஃபாதருக்கு ஈவினிங்கே கால் பண்ணிட்டு அடுத்த நாள் மார்னிங் 7:45 நான் சர்ச்சுக்கு போயிட்டேன். அங்கே உள்ளே போய் ப்ரேயர் ஹாலில் பார்த்தா ஃபாதர் அங்கே இல்லை. சரி, கன்ஃபெஷன் ஹாலில் போய் பார்க்கலான்னா அங்கே தான் ஃபாதர் இறந்து கிடந்தாரு. அதுக்கப்புறம் எப்படி வெளியில் வந்தேனே எனக்கு தெரியல. ஸ்கூட்டி எடுத்துகிட்டு கிளம்பினது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. ஸ்கூட்டியில் 7:45க்கு போனேன்னு சொன்னீங்க. சர்ச் என்ட்ரன்ஸ்குள்ளே போகும்போது மெயின் கேட் பாதியாக திறந்துருந்துச்சா முழுசாக திறந்துருந்துச்சா? ஃபுல் ஓப்பனாக இருந்தது. ஸ்கூட்டியை சர்ச்சுக்கு லெஃப்ட்டில் பார்க் பண்ணிங்களா, ரைட்டில் பார்க் பண்ணிங்களா? ரைட்டில் தான் பார்க் பண்ணேன். சைட் ஸ்டாண்ட் போட்டிங்களா, சென்டர் ஸ்டாண்ட் போட்டிங்களா? எதுக்கு? ஜஸ்ட் ஆன்சர் மீ. சைட் ஸ்டாண்ட் தான் போட்டிருந்தேன். லாக் பண்ணிங்களா? பண்ணேன். அப்போது உங்கள் முகத்தை கண்டிப்பாக கண்ணாடியில் ஒரு தடவையாவது பார்த்துருப்பீங்க. பார்க்குற மாதிரி இல்லையே. அந்த செகண்டில் சுற்றி யாராவது ஏதாவது அசைகிற மாதிரி தெரிஞ்சிச்சா? இல்லை. எனி கார், பைக், இஃப் யூ ரிமெம்பர்? இல்லை. கண்டிப்பாக ஏதாவது பார்த்துருப்பீங்க. நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். பிகாஸ் ஃபாதர் இருந்த டைமும் நீங்கள் சர்ச்சில் இருந்த டைமும் மோர் ஆர் லெஸ் தி சேம். ஆமாம், ஒரு கார் இருந்த மாதிரி இருந்தது. இதை நம்மகிட்ட சொல்லையே. நம்ம கேட்ட லட்சணம் அப்படி. இந்த காரன் பாருங்கள். ஆமாம், இந்த மாதிரி தான் இருந்தது. காருக்குள்ளே யாராவது இருந்தாங்களா? இல்லை. நிஜமா? அதான் யாரும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. ஓகே, கூல். அப்புறம் அதுக்கப்புறம் சர்ச்சுக்குள்ளே போனேன். மொத்தம் 3 வாசல் இருக்குது. மெயின் வாசல் வழியாக போனீங்களா இல்லை சைடு வாசல் வழியாக போனீங்களா? மெயின் வாசல் க்ளோஸ்டாக இருந்தது, அதனால பக்கத்து வாசல் வழியாக போனேன். சரி, அப்போ திரும்பி வரும்போது எந்த வழியாக வந்தீங்க? அதான் வர வேகத்தில் எதுவும் ஞாபகம் இல்லை. எந்த வழியாக வெளில வந்தேன்னு தெரியலன்னு சொல்கிறல. அப்போ ஏதாவது மிஸ் பண்ணீங்களா? இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. இல்லை. என்னது இன்வெஸ்டிகேஷன் டைம்ல கிஃப்ட் கொடுக்குறாரு? இஸ் திஸ் யோர்ஸ்? ஸ்கூட்டியை வெளியில் எடுக்கிறப்போ கீச்சை நான் மிஸ் பண்ணிட்டேன். அப்போ கீ எடுக்கிற கேப்பில் ஒரு பயத்தோடு தான் வண்டியை ஆன் பண்ணியிருப்பீங்க. அப்போ அந்த கார் இருந்துச்சா? அப்போ அந்த கார் அங்கே இல்லை. That's it. ஜெசிகா சர்ச்சுக்கு வந்திருக்காங்க. ஸ்ட்ரகிள் நடந்திருக்கு. வெளியே போகும்போது தனியாக போயிருக்க முடியாது. முடிஞ்சுதா? இப்போ நான் போகலாமா? எனிவே, தேங்க்ஸ் லாட் மிஸ் தென்றல். நோ மென்ஷன். நீங்கள் நல்லா தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுறீங்க. தேங்க்யூ. நீங்களும் நல்லா தான் சமாளிக்கிறீங்க. என்னை மறுபடியும் கூப்பிட மாட்டீங்களே? சொல்ல முடியாது. நீங்களும் உண்மையை முழுசாக சொல்ல, அதனால் கூப்பிடலாம். எதுக்கு? கொலையை பார்த்ததுக்கா? இல்லை, அந்த கொலையவே நீங்கள் பண்ணியிருக்கலாம்ல. நீங்கள் கூப்பிட்டா மறுபடியும் நான் வரணுன்ற அவசியம் இல்லை. டூ மச். திஸ் இஸ் த லாஸ்ட். திருப்பதி சார், நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? சார், இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு சார். நான் கேஸை சொன்னேன். அதான் சார் நானும் சொன்னேன். இந்த பொண்ணு கேஸ் இல்லை சார், ரொம்ப நல்ல பொண்ணு சார். நீங்கள் ஒன்று செய்யுங்க. சொல்லுங்கள் சார். ஒரு 2 நாள் லீவ் எடுத்துக்கங்க. ஏசி ஹீட் ஆயிடுச்சு. வெடிக்கிறதுக்கு முன்னால் சார் இந்த கேஸை வீட்டில் வச்சு பார்த்துக்குறோம் சார். ஐ ஆம் எக்ஸிட். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்க திறக்கப்படும், கேளுங்கள் வேண்டாம் ஏசு கேளுங்கள். ஃபாதரோட ஹைட்டும் வெயிட்டும் உங்களுக்கு மேட்ச் ஆகிறதுனால அவர் எந்த பொசிஷனில் உட்காந்துருப்பாரு, எப்படி விருந்திருப்பாருன்னு உங்களை வச்சு ஒரு சின்ன அசம்ஷன். வெளியில் வாங்க. அதுக்கு இப்படியா சார் உட்கார வைப்பீங்க? ஏதோ புதுசாக மருந்து கண்டுபிடிச்ச எலியை வச்சு டெஸ்ட் பண்ண மாதிரி நல்லா தெரியுது சார். ஃபாதர் எப்படி உட்காந்துருப்பாரு, எப்படி விழுந்திருப்பாரு, எப்போ சேர்த்திருப்பாரு, இப்போ எங்கே இருப்பாருன்னு.
இன்னும் ஒரே ஒரு விஷயம், ஃபாதர் உசுரோடு இல்லை, நான் உசுரோடு இருக்கேன், அவ்வளவுதான். ஜஸ்ட் மிஸ். கமிஷன் சொன்னது கரெக்டாக தான் இருக்கு. கமிஷனர் என்ன சார் சொன்னார் என்னை பற்றி? சொன்னார். பிசி பானுமதி விஷயம் தெரிஞ்சிருக்கும். அங்கே நான் தனியாக தலை போனேன். ப்ரொமோஷன் மேட்டர் ஏதாவது சொல்லியிருப்பாரு, அதுக்கு சான்ஸ் இல்லையே. இவர் தான் சார் இந்த சர்ச்சில் மணி அடிக்கிறவர். பேர் அந்தோனி. வணக்கம் சார். 8 இயர்ஸ் இங்கே ஒர்க் பண்ணுறாரு. ஃபாதரோட ரெக்கமெண்டேஷன் இங்கே வேலைக்கு சேர்த்துருக்காரு. ஃபாதர் வழக்கமாக எத்தனை மணிக்கு சர்ச் வருவார்? வழக்கமாக 7 மணிக்கு வந்துடுவார் சார். சண்டேனா 5 மணிக்கு வந்துடுவார். ஏதாவது சிறப்பு திருப்பலி பூஜைனாலும் 5 மணிக்கு வந்துடுவார். ஃபாதர் 6 மணிக்கு அன்றைக்கி சர்ச்சில் இருந்திருக்காரு. அன்றைக்கி ஸ்பெஷலாக திருப்பலி பூஜை எதுவும் நடந்துச்சா? அப்படி எதுவும் இல்லையே. அப்புறம் ஏன் ஃபாதர் நேரத்தோடு வந்தார்? ஃபாதருக்கு தெரிஞ்சவங்க யாராவது விஐபிங்க பாவ மன்னிப்புக்காக வரும்போது ஒரு நாள் முன்னாடியே ஃபோன் பண்ணிட்டு வருவாங்க. அன்றைக்கி அப்படி யாராவது வந்தாங்களா? அன்னைக்கு என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டேன் சார். ஆனால் போகும்பொழுது கேட்டு சாத்த வேணாம், திறந்தே இருக்கட்டும்னு சொன்னார். கேட்டு திறந்து வச்ச விஷயத்த இதுக்கு முன்னாடி வந்த போலீஸ்காரங்கள்ட்டையோ இல்லை இவர்கிட்டையோ ஏதாவது சொன்னீங்களா? இல்லை சார், இவங்க கேட்கல. ஏயா கேட்டதை சொல்லுவியா, கேட்கலன்னு சொல்ல மாட்டியா? ஐ எம் நெக்ஸ்ட். ஃபாதர் இறந்ததுக்கப்புறம் முதலாக பாடியை பார்த்தது யாருன்னு சொன்னீங்க? தெண்டல்னு ஒரு பொண்ணு சார். அவங்க எங்கே வேலை பார்க்குறாங்க? The wheels of the bus go round and round, round and round, round and round. The wheels of the bus go round and round, all the way to Chennai City. தென்றல், உன்னை பார்க்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து 2 பேர் வந்திருக்காங்க. காரிடாரில் வெயிட் பண்ணுறாங்க. சரி, வரேன்னு சொல்லுங்க. ஃபாதர், நான் செஞ்சது தப்பா இல்லையான்னு அப்போ எனக்கு தெரியல. இப்போ ஒரு பாவத்தை நான் சுமந்துட்டு இருக்கேன். அந்த பாவத்தோட தண்டனை என்னை விடாமல் துரத்திட்டு இருக்கு. அதுக்கான விலையும் நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் சுமந்துட்டு இருக்க பாவத்தை என்னால் இறக்கி வைக்க முடியல. நீங்கள் தான் ஒரு சொல்யூஷன் சொல்லணும் ஃபாதர், ப்ளீஸ். பாவங்கள் பாவிகள்ன்றது மனிதர்களாகிய நாம முடிவு பண்ணுற விஷயம் இல்லை. கடவுள் இயேசுதான் முடிவு செய்வார். அதற்கான மன்னிப்பும் அவர் கண்டிப்பாக கொடுப்பார். நீ எதை தப்புன்னு நினைச்சிட்டு இருக்கியோ அதை தைரியமாக சொல். தேங்க்ஸ் அண்ட் லாட் ஃபாதர். இப்போ கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கு. ஜீசஸ் எனக்கு கொடுத்த கன்ஃபெஷனுக்கு ஜீசஸா உங்கள் கையை நான் தொட்டு கும்பலாமா? ஃபாதர், ஃபாதர், ஃபாதர்.
என்ன அபி வேலை இருக்குமா? வாங்க சொல்றேன். சரி வரேன். நீங்க வாங்க. அப்பா இன்னைக்கு எங்களோட வெட்டிங் டே. தனம் கூட சொல்லிட்டே இருந்தா, மறந்தே போச்சு. ஹாப்பி ஆனிவர்சரி. சேர்ந்து நில்லுங்க. இது எத்தனாவது வருஷம்? 5ஆ 6ஆ? உங்களுக்கு எதுதான் ஞாபகம் இருக்கு? 6வது வருஷங்க. எப்பவும் போல சந்தோஷமா இருங்கப்பா. நல்லா இருங்க. சிரிச்சிட்டு தான் சொல்லேன். அவங்க மட்டும் சந்தோஷமா இருந்தா போதுமா? மற்றவங்களும் சந்தோஷமா இருக்க வேண்டாம்? என்ன ஆசீர்வாதம் பண்ணி என்ன ஆக போகுது? டேய், உங்க அம்மாவை பத்தி தான் தெரியும்ல. சரி வா சாப்பிடலாம். நானும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் இருக்கேன். இங்க இருக்கிற கபாலீஸ்வரர் கோயில்லேருந்து காசி வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு. அடுத்த வருஷமாவது 3 பேரா வந்து ஆசீர்வாதம் வாங்குற வழியை பாருங்க. அந்த 3வது மனுஷனும் வந்துட்டேன். இப்போ என்னன்றீங்க? எப்பவும் விளையாட்டு தானே உனக்கு? ஏய், பை தி வே, many more happy returns of the day. Thank you. Congrats. தேங்க்ஸ் வெற்றி. அப்புறம் இன்னைக்கு எங்க ட்ரீட் 3 ரேக்கஸா இல்ல பாபிக்யூ நேஷனா? இப்போதைக்கு இட்லி பொங்கல் இடியாப்பம். ஓகே? போர் அண்ணி. அப்ப மேகி நூடுல்ஸ் இருக்கு, சாப்பிடுறியா? ஐயோ, அதுக்கு நம்ம ஒரு இடியாப்பமே மேல. இதையே சாப்பிடலாம். தொட்டுக்க என்ன இருக்கோ கொடுங்க. டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டேன்னு சொல்லியிருந்தியே, கிடைச்சதா? இல்லப்பா, அடுத்த வாரம் தான் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அபி, அடுப்புல இட்லி வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வா. சரிங்க. சென்னை வில்லிவாக்கத்தில் உள்ள சென்ட் தாமஸ் சர்ச் ஃபாதர் ஜோசப் இன்று காலை மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளார். இதுவரை கொலைக்கான எப்படி பிடிச்சாலும் எதையாவது சொல்லி விடத்தானே போறீங்க. சும்மா வீட்டில் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு டிவி பார்த்துட்டு லா அண்ட் ஆர்டர் பேசுறது நல்லா தான் இருக்கும்ப்பா. எங்களுக்கும் பிடிச்ச ஒன்று போட்டு சொல்லணும் தான் ஆசை. ஆனால் அதுக்கு 1008 கேள்வி கேட்பானுங்க. அப்போ யாரும் கேள்வி கேட்காம அப்பவே சுட்டு தள்ளுற மாதிரி ஒரு கேஸ் எடு. இவனுக்கு நீ சப்போர்ட்டா? அண்ணி, நீங்கள் சொல்லுங்க, இந்த கேஸை எடுக்கட்டுமா வேணாமா? ஓ, அப்பாவுக்கு லாயர் போஸ்ட், அன்னைக்கு கமிஷனர் போஸ்ட். நல்லா இருக்குடா. இந்த பாரு, முதல்ல உங்க அண்ணிக்கு அம்மாங்கிற போஸ்ட் கிடைக்கட்டும், அது போதும். ஒரு பேரனோ பேத்தியோ பார்த்துடலன்னா முடிய மாட்டேங்குது. சொன்னா மட்டும் கோவம் வருது. ஏமா இப்படி ஆரம்பிச்சிட்டிங்களா? உங்களால பேசாம இருக்க முடியாதா? டேய், இருக்கிறது தானே சொன்னேன். நான் மட்டுமா சொல்றேன்? நேற்று பக்கத்து வீட்டு பாக்கியம் வந்து பொண்ணுக்கு வளகாப்புன்னு சொன்னா, வந்துடுறோம்னு சொன்னேன். அதுக்கு நீங்க மட்டும் வந்துட்டு போங்கன்னு சொல்றா. அதுக்கு என்ன சொல்ற? அவங்க பேசுறதுக்காக நீங்களும் அப்படித்தான் பேசுவீங்களா? முதல்ல அண்ணியை பொண்ணா பாருங்க, அதுக்கப்புறம் குறையெல்லாம் தெரியாது. ஏய், இட்லி சாப்பிட்டது போதும், போய் கன்வின்ஸ் பண்றா. மார்னிங் சார். குட் மார்னிங் வெற்றிமாறன், உட்காருங்க. தேங்க்யூ சார். சார், வந்தவொன்னே உங்களை மீட் பண்ண சொன்னாங்க. இன்னைக்கு மார்னிங் இம்பார்ட்டன்ட் விஐபி ஒருத்தர் வந்து பர்சனலாக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸ்கை டிவியோட சிஇஓ மிஸ்டர் குகன் தானே சார்? தன்னோட ஒய்ஃபை 2 நாளாக காணுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. எனி டைப் ஆஃப் அப்டக்ஷன் ஏதாவது சஸ்பெக்ட் பண்ணுறாரு சார்? அவருக்கு சரியாக சொல்ல தெரியல. பட் ஒன் மோர் திங், இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சால் மற்ற டிவி சேனல்ஸ்னால இது பெரிய இஷ்யூ ஆகிடும்னு பயப்படுறாரு. இந்த விஷயத்தை கான்ஃபிடென்ஷியலாக டீல் பண்ணுறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். ஃபர்தர் டீட்டெயில்ஸுக்காக மிஸ்டர் குகனை நீங்கள் இன்ட்ரோகேட் பண்ணலாம். அவரோட நம்பர் அதுலேயே இருக்குது. ஓகே சார். எஸ் சார். ஸோ உங்கள் வீட்டில் டிரைவர்ஸ், மெய்ட்ஸ் இவங்களில் யாராவது உங்கள் ஒய்ஃபை எப்போ கடைசியாக பார்த்ததா சொன்னாங்க? வெனஸ்டே ஈவினிங் தான். டிரைவர் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது காலையில் எத்தனை மணிக்கு வரணும்னு என் ஒய்ஃப்கிட்ட கேட்டிருக்கான். எப்பவும் போல் வந்தால் போதும்னு அவள் சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் அவளை யாரும் பார்க்கல. அன்னைக்கு நீங்கள் எங்கே இருந்தீங்க? ஹைதராபாத்தில் ஒரு தெலுங்கு சேனல் மீட்டிங்காக போயிருந்தேன். லாஸ்ட்டாக உங்கள் ஒய்ஃப்க்கு எப்போ ஃபோன் பண்ணீங்க? அடுத்த நாள் மார்னிங் தான். ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருந்துச்சு. மோஸ்ட்லி அவளுடைய ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்கும். அதனால் கேஷுவலாக விட்டேன். எப்போ உங்களுக்கு டவுட் வந்துச்சு? அன்னைக்கு நைட் வரைக்கும் எனக்கு வரல. ரொம்ப இஷ்யூ க்ரியேட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறமா தான் நான் பர்சனலாக கமிஷனர்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணேன். தேங்க்யூ சார். ஸோ கல்யாணம் எவ்வளோ வருஷம் இருக்கும்? 4 years. கிட்ஸ்? இது வரைக்கும் வேண்டான்னு தள்ளி போட்டிருந்தோம். நவ் வி ஆர் இன் பிளான். உங்கள் ஒய்ஃபுக்குன்னு ஹாபீஸ், பர்சனல் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது இருக்கா? அவள் ஒரு பெரிய கிரிக்கெட் ஃபேனட்டிக். இந்தியா ஜெயிக்கணும்னா அவள் சர்ச்சுக்கு போய் ஸ்பெஷல் ப்ரேயர் கூட செய்வா.
அவ்வளோ பைத்தியம். ஏன் உங்கள் ஒய்ஃப்க்கு அவ்வளோ கடவுள் நம்பிக்கையா? யா, சண்டே மிஸ் பண்ணாமல் சர்ச்சுக்கு போயிடுவா. சில சமயம் லைஃப்பில் உள்ள முக்கியமான டிசிஷன்ஸை கூட சர்ச் ஃபாதரை கேட்டு தான் எடுப்பா. எந்த சர்ச்? வில்லிவாக்கம் சென்ட் தாமஸ் சர்ச். அந்த சர்ச் ஃபாதர் ஜோசப் இறந்தது உங்களுக்கு தெரியுமா? யா, எங்களோட நியூஸ் டிவிஷன் மூலமாக ஐ ஜஸ்ட் காட் டு நோ இட். யா, தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆபரேஷன். வில் கெட் பேக் டு யூ ஷார்ட்லி. தேங்க்யூ. அவ்வளவு ஸ்ட்ராங்காக உங்களால் எப்படி சொல்ல முடியுது வெற்றி? ஜெசிகாவை போன புதன்கிழமை தான் கடைசியாக வீட்டில் இருக்கவங்க பார்த்துருக்காங்க. சென்ட் தாமஸ் சர்ச் ஃபாதர் ஜோசஃபோட மர்டர் வியாழக்கிழமை நடந்திருக்கு. இதில் ஃபாதர் ஜோசப் இறந்தது பாவ மன்னிப்பு கூண்டுக்குள்ளன்றதுனால அன்னைக்கு காலையில் யாருக்கோ பாவ மன்னிப்பு கொடுத்துருக்காரு. அது ஏன் ஜெசிகாவை இருக்கக்கூடாது தான் என்னோட அசம்ஷன். குட் மார்னிங் சார். வாங்க ஸ்ரீபன், உட்காருங்க. வெற்றி. எஸ் சார். ஃபாதரோட டெத் கேஸை இவர் தான் டீல் பண்ணிட்டு இருக்காரு. ஹலோ சார். ஹலோ. வெற்றி ஹேண்டில் பண்ணுற கேஸில் காணாம போன ஒரு பொண்ணு ஃபாதர் இறந்த டைமில் பாவ மன்னிப்புக்கு வந்தது மட்டும் இல்லை, இந்த கொலைக்கு அவளுக்கு சம்மந்தம் இருக்கலான்னு இவர் சொல்கிறார். வந்திருக்கலாம் சார். அப்படி சந்தேகப்பட்டா ஃபாதர் இறந்த சமயத்தை வெளியில் போன வாட்ச்மேன்லேருந்து பெல் அடிக்கிற வரைக்கும் சந்தேகம் பண்ணோம். இட்ஸ் சிம்பிள். ஃபாதர் சர்ச்சுக்கு பண்ண சர்வீஸ் கிளியராக இருந்தாலும் அவருடைய பர்சனல் லைஃப் என்கொயர் பண்ணும்போது ஒரு வாட்டி பைபாஸ் சர்ஜரி பண்ணிட்டு இன்னொரு சர்ஜரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆப்ரேஷன் செலவு, வீட்டை சுற்றி கடன், இந்த எல்லா தொலையும் சேர்ந்து தான் அவர் இந்த முடிவுக்கு கொண்டு வந்திருக்கு. சூசைட்கான எல்லா சிம்டம்ஸும் இருக்கு. இந்த கேஸை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? எனக்கு முதல்ல ஃபாதரோட மரணம் சூசைடுன்றது ஒரு டவுட்டான விஷயம் சார். எதை வச்சு சொல்கிறீங்க? அவரோட பர்சனல் லைஃப்பில் எப்படிப்பட்ட வழி இருந்திருந்தாலும் அவர் உண்மையான கிறிஸ்துவனாக இருந்திருக்காரு. அப்படி கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருக்கிறவங்க தன்னோட ரத்தம் புனிதமான சர்ச்சில் சிந்தணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்படி சூசைட் பண்ணணும்னு நினச்சிருந்தா அவர் வீட்லேயே பண்ணியிருக்கலாம். ஏன் பண்ணல? ஃபாதரோட அதிகமாக பைபிள் படிச்சிருப்பீங்க போல. இதுக்கு பைபிள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. கிறிஸ்துவ மதத்தை முழுசாக புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஜெசிகா கேஸையும் ஃபாதர் கேஸையும் ஒரே ஆங்கிளில் பார்த்தா தான் இது ஒரு முடிவு கொண்டு வர முடியும் சார். அப்புறம் என்ன சார், தீர்க்கதரிசி மாதிரி இவரே எல்லாத்தையும் சொல்கிறாரு. இந்த கேஸையும் இவரே எடுத்துக்கிட்டோம். எஸ் ஸ்டீபன், நான் அதுதான் முடிவு பண்ணியிருக்கேன். வெற்றியை அதை ஹேண்டில் பண்ணிட்டோம் சார். என்ன சார்? கேஸ் சம்மந்தப்பட்ட எல்லா ஃபைல்ஸையும் இவர்கிட்ட ஒப்படைங்க. எஸ் சார். வெற்றி சார், ஃபாலோவுக்காக ஃபாதர் கேஸை அசிஸ்ட் பண்ண ஸ்டேஷன் சப் இன்ஸ்பெக்டர் திருப்பதின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருப்பார். ஆனால் என்ன, கொஞ்சம் தேவையில்லாமல் பேசுவார், பார்த்துங்க. ஐ ஹேண்டில் இட் சார். தேங்க்யூ. காலையில் கூட குட்டியில் அழகாக தான் இருக்கும். தூக்கி கொஞ்சம் மாதிரி 5-6 வருஷம் சென்று பாருங்க. அப்போ ஆத்தாளுக்குள்ளே சண்டையை முட்டி ஆளுக்கு ஒரு பக்கம் துரத்தி விட்ருக்கேன். கொஞ்சம் அதிகமாக போயிட்டேன். இதை வரா பாருங்க, இதுதான் தென்றல். பேரில் தான், ஆனால் வாயை திறந்த சுனாமி சார். எதுக்கு என்ன வர சொன்னீங்க? நீங்கள் தானே தென்றல்? ஆமாம், நான் தான். என்ன வேணும்? ஐ எம் அசிஸ்டன்ட் கமிஷனர் வெற்றிமாறன். உங்கள் ஐடி கார்டு கொடுங்க. இப்போ தானே எலெக்ஷன் முடிஞ்சது, அதுக்குள்ளே உள்ளாட்சி தருதல சார். ஓட்டர் ஐடி கேட்குறாங்க, எடுத்து கொடுங்க சார். ஐ மீன் உங்கள் ஓட்டர் ஐடி இல்லை, நீங்கள் போலீஸுங்கிறதுக்கான ஐடி கார்டு கொடுங்க. ஏன் ஐடி கார்டு இருந்தால் தான் பேசுவீங்களா? ஏன் கேட்கக்கூடாதா? இன்னும் பஸ் பாச தொலைச்சி ஸ்கூல் போய் மாதிரி தர்றாரு. சரி, என்ன விஷயம் சொல்லுங்கள். ஃபாதர் கேஸில் அவரோட பாடியை நீங்கள் தான் முதல்ல பார்த்துருக்கீங்க. அதை பற்றி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் எத்தனை தடவை தான் சொல்கிறதுன்னு தெரியல. 2 நாளைக்கு முன்னாடி தானே வந்தீங்க. நானா? உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தா இவரும் தான் வந்திருந்தாரு. 2 மணி நேரம் எங்கள் வீட்டில் வச்சு இன்ட்ராகேஷன் பண்ணாங்க. பக்கத்து வீட்டுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதா போச்சு. இப்போ ஒர்க் பண்ணுற பிளேஸ்க்கே வந்து இப்படி டார்ச்சர் பண்ணால் நான் என்ன தான் பண்ணுறது? எல்லாரும் சொன்னாங்க போலீஸ் கிட்ட வச்சுக்காதன்னு. நான் தான் கேட்கல. அப்படியே அந்த டெட் பாடியை பார்த்துட்டு போயிருக்கணும். அப்படியே போயிருந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு போலீஸ் நாய் தான் வந்திருக்கோம். என்ன மிரட்டுறீங்களா? மிரட்டல, நீங்கள் சொன்னதுக்கு பதில் சொன்னேன். இங்க பாருங்க, உங்க டிபார்ட்மெண்ட்லேருந்து எத்தனை பேர் வந்தாலும் எத்தனை தடவை வந்தாலும் என்ன கேட்க போறீங்க? எதுக்கு சர்ச் போனீங்க? எதுக்கு காலையில் போனீங்க? ஃபாதர் டெட் பாடி எப்போ பார்த்தீங்க? நீங்கள் பார்க்கும்போது அவர் உயிரோட இருந்தாரா? அவ்வளோதானே. தயவு செஞ்சு கிளம்புங்க ப்ளீஸ். நான் இப்போ இங்கே விசாரிக்க வந்தது நீங்கள் ஃபாதர் பாடியை பார்த்ததுக்கு இல்லை. பின்ன அதுவே ஒரு மர்டராக இருந்திருந்தா அதையே நீங்கள் நேரில் பார்த்துருக்க கூடாதுன்றதுக்காக தான். அடுத்த தடவை வரும்போதாவது முழுசாக உண்மையை சொல்ல ட்ரை பண்ணுங்கள். அடுத்த தடவை வேறு வருவாரா? இன்வெஸ்டிகேஷனுக்கு இன்டர்வலா? சார், அதான் தென்றல் வீடு. போய் பார்த்துட்டு வாங்க. அந்த கிழவனை மறுபடியும் பார்க்கணுமா?
இன்னும் காணும். இந்த வந்துட்டான். தென்றல் இருக்காங்களா? அவன் நேரமாக வேலைக்கு போயிட்டாளே. ஆமாம், அதான் ஏற்கனவே வந்து விசாரிச்சு போயிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு? இல்லை, ஏசி புதுசு ரீஎன்கொயரி பண்ணணுமா, வந்தால் தகவல் சொல்லிவிடுங்க. சரியா? சரிங்க சார். பெருசு பேசுனது ஏசி காதில் விழுந்திருக்கும். இருந்தாலும் நம்ம ஒரு முறை சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு வேலை. சார், காலையில் சீக்கிரமே வேலைக்கு போயிட்டாங்களா? இப்போ என்ன சார், மறுபடியும் ஸ்கூலுக்கா? தேவையில்லை, அவளே ஸ்டேஷனுக்கு வருவா. வந்துட்டானே, வண்டியில் உட்காந்துட்டா. வண்டி எடுக்க ட்ரை பண்ணுறா. ஹலோ, பிளாக் கலர் ஸ்கார்பியோ TN09F8479. வண்டி பற்றின டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக எனக்கு இப்போ வேணும். குயிக். தேங்க்ஸ். எதுக்கு? வண்டியை தூக்குனதுக்கா இல்லை உன் செயினை காப்பாற்றினதுக்கா? செயின் பிடுங்க வந்த மாதிரியா இருந்தது, கொலை பண்ண வந்த மாதிரிலாம் இருந்தது. இருக்கலாம். அன்னைக்கு ஃபாதரை சர்ச்சில் மர்டர் பண்ணவங்க உண்மையிலேயே உன்னை பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்னைக்கு ஒன்றை தான் கொலை பண்ண வந்திருப்பாங்க. Will you please stop this? ஆமாம், நான் பார்த்தேனே வச்சுக்கோங்க. அதுக்கு இப்போ என்ன பண்ண போறீங்க? எப்போ என்ன என்கொயரின்னு ஃபாலோ பண்ணி டார்ச்சர் பண்ணீங்களோ அப்பத்துலேருந்தே இதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, என்ன ஃபாலோ பண்ணுறது ஸ்டாப் பண்ணுங்க ப்ளீஸ். முழுசாக நீ எப்போ உண்மையை சொல்ல போறியோ அது வரைக்கும் நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பேன். தட்ஸ் மை டியூட்டி. நீங்கள் உங்கள் டியூட்டியை மட்டும்தான் பார்க்குறீங்க, ஆனால் எனக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. எங்கள் அப்பா அம்மாவை நான் நல்லா பார்த்துக்கணும், அவங்களுக்கு நான் உயிரோட இருக்கணும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. டோன்ட் டேக் மை லைஃப் இன்டு எனி ரிஸ்க். ஹலோ சார், கண்ட்ரோல் ரூம் ஜெகன் சார். நீங்கள் சொன்ன டீட்டெயில்ஸை செக் பண்ணதில்லை. அந்த மாதிரி நம்பரில் இது வரைக்கும் எந்த வண்டியும் ரெஜிஸ்டர் ஆகல சார். ஓகே, தேங்க்யூ. அதான் அன்றைக்கே சர்ச்சில் அவளையும் கொன்று குப்பையோட குப்பையாக வீசியிருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காது. அன்னைக்கு அவன் உங்களை பார்த்தாளா? பேசாத. பார்க்காமையா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனா? நாம பார்த்தோம்ல, அப்போ அவளும் பார்த்துருக்கா. அதனால தான் உன்னை அமிச்சேன். இந்த தடவை விட்டுருங்க, அடுத்த தடவை கண்டிப்பாக மிஸ் ஆகாது. சொல்லுங்க. தேவையில்லாம மினிஸ்டர் டார்கெட்டும் மிஸ் ஆகிடுச்சு. இதையும் சொதப்பிட்டாங்க. அடுத்த வாட்டி மிஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. சரி,
நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போ வர? ஓகே. இப்போதைக்கு அந்த பொண்ணு பேர் என்ன? தென்றல். தென்றல். அவன் மேட்ரை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைப்போம். ஏன்? எதுக்கு? ஒரு வாரம் போட்டோம். எப்போன்னு நான் சொல்கிறேன். அதுக்குள்ளே அந்த பொண்ணோட வீட்டு அட்ரஸை மட்டும் கண்டுபிடிச்சி வை. சரியா? ம் சரி. இப்போ எதுக்கு வந்திருக்கீங்க? இந்த வீட்டு அட்ரஸையும் காமிச்சு கொடுக்கவா? இங்கே பார், நீ நினைக்கிற மாதிரி நான் எதுவும் சீரியஸாக சொல்ல. இப்போ எதுவும் பேச வேணாம், ப்ளீஸ் போயிடுங்க. என்னம்மா? அப்பா உங்களை பார்க்க தான் வந்திருக்காரு. உள்ள வாங்க சார். சார், நான் உங்களை உள்ள கூப்பிட்டதே நீங்கள் பார்க்குற வேலைக்காகவும் மரியாதைக்காக மட்டும் இல்லை சார். வெளியில் யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு தான். என் பொண்ணு தான் இந்த கேஸில் தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டார்ல. இதுக்கு மேலே என்ன சார் வேணும்? சார், உங்களாலையும் உங்கள் டிபார்ட்மெண்ட்டாலையும் அவளுக்கு மட்டும் ப்ராப்ளம் இல்லை, மொத்த ஃபேமிலிக்கு ப்ராப்ளம் வந்தனால தான் வீட்டை காலி பண்ணிட்டு இங்கே வந்துட்டோம். இங்கே வந்துட்டா எப்படி சார்? நாங்கள் எங்கே தான் போகிறது சொல்லுங்கள்? இந்த கேஸ் முடிவு வைக்க என் பொண்ணு உங்கள் கூட வர முடியும்? நான் ஆம்பளை பிள்ளை பெற்று போடல சார், பொண்ணு சார். வயசு 24 ஆகுது. இப்போ தான் அலையை சாத்திட்டு வந்துட்டு போகிறாங்க. இந்த நேரத்தில் போலீஸ் என்கொயரி வந்துட்டு போனால் என் பொண்ணு யார் சார் கட்டிப்பாங்க? நான் கட்டிக்கிறேன். உங்கள் பொண்ணை யார் கட்டிப்பான்னு தானே கேட்குறீங்க? உங்கள் பொண்ணை நான் கட்டிக்கிறேன். ஏதோ பார்த்தோம் பேசணுன்றதுக்காக உங்கள் பொண்ணு எனக்கு பிடிக்கல. அவள் பார்க்குற வேலை எனக்கு பிடிச்சிருக்கு. உங்கள் பொண்ணு படித்த படிப்புக்கு எனக்கு நிறைய சம்பாதிக்கலாம், ஆனால் பிடிச்ச வேலையை செய்கிறா. குழந்தைங்க, ப்ளே ஸ்கூல் எல்லாமே பிடிச்சிருக்கு. மீதி உங்கள் பொண்ணுகிட்ட பேசிக்கங்க. மற்றபடி வாஸ்து சரியில்லைன்னு வீட்டை மாற்றிட்டு எங்களால் தான் வீட்டை மாற்றிட்டோன்னு போய் சொல்லாதீங்க. ஹலோ, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. இல்லை, ஃபோனில் இல்லை, தனியாக பேசணும். அண்ணே, கொஞ்சம் உங்கள் ஃபோன் கொடுங்க. உன் ஃபோன் என்னாச்சு? சார்ஜ் போயிடுச்சு, ஒரு கால் பண்ணிட்டு தரேன். ஏன் ஒரு மாதிரியாகவே இருக்கீங்க? நானும் ஒரு வாரமாக பார்க்குறேன், ஏதோ டென்ஷன் நர்வஸாகவே இருக்கீங்க. ஏன்? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை வெற்றி. ஓகே, நான் கேட்கக்கூடாதுன்னா கேட்கல, சாரி. வெற்றி, ம், அது வேற ஒன்றும் இல்லை. இவ்வளோ வருஷமாக குழந்தை இல்லையேன்னு கஷ்டப்பட்டதை விட இந்த வீட்டில் நான் கஷ்டப்பட்டது தான் அதிகம். அத்தை, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி பேசினாங்கன்னு உனக்கே நல்லா தெரியும்ல. ஆனால் இப்போ அதெல்லாமே மாறி போச்சு. அத்தை, அவங்க அண்ணா எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆமாம், எல்லாருக்கும் சந்தோஷம் தானே அண்ணே. இதுக்கு போய் யாராவது உம்மன் இருப்பாங்களா சொல்லுங்க? ஒருவேளை குழந்தைங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா என்னோட நிலைமை என்ன? உன் அண்ணன் கூட நான் இருந்திருப்பேனான்னு நிச்சயமா டவுட்டு தான். அதான் குழந்தை நல்லபடியாக பிறக்கணும்னு பயம் அதிகமாக இருக்கு. இப்போ இப்படி ஃபீல் பண்ணிட்டு பெற்றதுக்கு அப்புறம் மெடிசன், ஹாஸ்பிட்டல், ஸ்கூலு, காலேஜுன்னு ஏன்டா பெற்றோன்னு ஃபீல் பண்ண போகிறீங்க? ஏன் இப்படி பேசுகிற? பின்ன இப்படி கவலைப்பட்டுட்டு இருந்தா குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும், எந்த ஸ்கூலில் சேர்க்கணும்னு அதை முதல்ல பிளான் பண்ணுங்க. அதை விட்டுட்டு இந்தாங்க பிடிங்க. Now cheese. That's good. சார், நீங்கள் கேட்ட ஜெசிகா கார்லேருந்து கலெக்ட் பண்ண திங்ஸ் சார். எல்லாமே கிராஸ் செக் பண்ணதில் இந்த எவிடன்ஸ் எல்லாமே அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் தான் சார். எத்தனை தடவை இந்த குப்பையை கலர்னாலும் அதே புக்கு, அதே புல்லு, அதே சோப்பு, அதே சீப்பு தான். மாறிடுமா என்ன? ஒரே எக்ஸாம், ஒரே கொஸ்டின் பேப்பர், ஆனால் மார்க் மட்டும் வேறு வேறு. எப்படி திருப்பதி?
சார் பாடத்தை புரிஞ்சுக்கிட்டவன் புத்திசாலி, புரிஞ்சுக்காதவன் மக்கு. இதையா சார் என்ன சொன்னீங்க? போ போ புரிஞ்சுப்பீங்க. ஓ இந்த பெட்ரோல் பங்க்ல சிசிடிவி கேமராஸ் இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க. சார் இவ்வளவு எவிடன்ஸ் இருக்கு, இந்த பில்லை மட்டும் எதுக்கு சார் செக்அப் பண்ண சொல்றீங்க? டேட்டை பாருங்க. ஜெசிகா காண போனதுக்கு அப்புறம், அதாவது அவள் கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு பெட்ரோல் ஃபில் பண்ணியிருக்காங்க. இப்போ புரிஞ்சுதா? சார் புரியுது சார். நீங்கள் எஜுகேஷனில் வந்த ஏசி, நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்த ஏசி, அவ்வளோதான் சார். சார் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் சார். என்ன? இந்த உலகத்தில் எவ்வளவோ பொண்ணுங்க இருக்கிற பொழுது நான் ஏங்க ஜெஸ்ஸியை லவ் பண்ணுற மாதிரி எவ்வளவோ கேசஸ் இருந்தாலும் இந்த ஜெசிகா கேஸுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க? அவசியம் சொல்லணுமா? பாலிஸ் ஒரு கோட் சார். 5 years பேக் R6 ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டராக இருந்தப்போ ஒருத்தன் அவன் ஒய்ஃபை காணும்னு கம்ப்ளைண்ட் பண்ண வந்தான். அப்போ நான் அதை பெருசாக எடுத்துக்கல. அவன் எங்கேயாவது கோச்சிட்டு போயிருப்பா, 2 நாளில் திரும்பி வந்துடுவான்னு சொன்னேன். ஆனால் 2 நாளைக்கு அப்புறம் அவள் பாடி மட்டும் தான் கிடைச்சதுன்னு நியூஸ் தான் வந்துச்சு. அப்போ அந்த கேஸ் வேறு கைக்கு போனாலும் அவனுக்கு இன்றைக்கி வரைக்கும் என்னால் பதில் சொல்ல முடியல. அட்லீஸ்ட் ஜெசிகா விஷயத்துலையாவது அவங்க ஹஸ்பண்டுக்கு ஏதாவது பதில் சொல்லலாம்னு நினச்சேன். பட் இட்ஸ் லேட். ஆனால் சீக்கிரமே இந்த கேஸுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். Try to understand, please. That day what happened, actually I was going to my friend's house and they called me for a drink and you know what happened after that. Cell phone off பண்ண சொல்லுங்க. எஸ் சார். Okay. ஆளை பார்த்தா காஸ்ட்லியாக இருக்கான், ஆனால் காமன் சென்ஸ் கம்மியாக இருக்கானே. Try to understand, தம்பி please. Wait, என்ன? ஃபோனை கொஞ்சம் கட் பண்ணுறீங்களா? So what? இது பெட்ரோல் பங்கு. பேசிட்டு இருக்கிறது ஃபோன் வெடிச்சிருச்சுன்னா நம்ம எல்லாம் தெரிச்சிருவோம்ல. No problem, it's my privacy. பிரைவேசியா? Yeah. இவனுக்கு இருக்கிற ரொமான்ஸ் வெப்பத்தில் பெட்ரோல் பங்கு கொளுத்தாம போக மாட்டோம். போன வாரம் புதன்கிழமை ஈவினிங் 4:30 $4422 ரூபாய்க்கு 72.5 லிட்டர்ஸ் பெட்ரோல் யாரோ ஃபில் பண்ணியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் எந்த வண்டி யார் பிடிச்சாங்கன்னு யாருக்காவது ஞாபகம் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள். சார் எவ்வளோ சொன்னீங்க? 72.5 லிட்டர்ஸ். சார் கரெக்டாக 72.5 லிட்டர்ஸில் பிடிக்க மாட்டாங்க சார். வேணால் டேங்க் வேணால் ஃபில் பண்ணுவாங்க. 60 to 80 லிட்டர்ஸ்னால் ஸ்கார்பியோ, ஃபார்ச்சுனர் அந்த மாதிரி வண்டி தான் சார் இருக்கும். Audi A6 எவ்வளோ பிடிக்கும்? சார் 60 லிட்டர்ஸ் தான் பிடிக்கும். சார் ஆமாம் சார், நீங்கள் சொன்ன தேதியில் ஒரு ஃபார்ச்சுனர் வண்டி டேங்க் ஃபில் பண்ணாங்க சார். எப்படி எவ்வளோ கரெக்டாக சொல்கிறேன்? அன்றைக்கி என் ஒய்ஃபு பர்த்டே சார். ஷிஃப்ட்டு முடிஞ்சு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த வண்டிக்கு நான் தான் சார் லாஸ்ட்டாக பெட்ரோல் போட்டேன். பிளாக் கலர் சார். மேனேஜர் சார், சிசிடிவி ஃபுட்டேஜை நான் உடனே செக் பண்ணேன். ஓகே குயிக். சொல்லு. எங்கே இருக்கீங்க? ஜெசிகா கேஸ் விஷயமா என்கொயரியில் இருக்கேன். இதுக்கு மேலேயும் உங்களுக்காக வெயிட் பண்ணால் லேட் ஆகிடும். நானே கிளம்பி தேடிக்கு வந்துட்டுமா? இங்கேயும் ரொமான்ஸ் வைப்போமா? ஓ சாரி. ஆமாம் ஆமாம், நான் உங்களுக்கு செகண்ட் வைஃப் தான் போல. ஏய் என்ன சொல்கிற? அதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வைஃப் தான் இம்பார்ட்டன்ட், அங்கேயே இருக்கீங்க. ஐயோ என்னாச்சு? துணி காய போட்டிருந்தேன், எடுக்க மறந்துட்டேன். ஓகே திரும்ப கூப்பிட்றேன். பாய். என்ன சார் ரெடியா? பார்த்துட்டு இருக்கேன் சார். சார் நீங்கள் சொன்ன டைம்லேருந்து ஃபாலோ பண்ணிருக்கேன் சார். யா கேமரா 2 மட்டும் மேக்ஸிமைஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஃபார்வர்ட் ஃபார்வர்ட் ஃபார்வர்ட். யா ஸ்டாப் ஸ்டாப். பேக் பேக் பேக். கொஞ்சம் கொஞ்சம். யா ஃப்ரேம் பை ஃப்ரேம் போங்க. ஸ்லோ. ஃப்ரீஸ். சார் இந்த வண்டி தான் சார். டிரைவிங் சைட் ஜூம் போங்க. ஃபோக்கஸ் கிளியரா இல்லை. பக்கத்து சீட் வாங்க. ஃபுல் டைட்.
சென்ட்ரல் நானே உனக்கு கால் பண்ணு தான் இருந்தேன். என்னாச்சு சொல்லு. அன்னைக்கு ஒருத்தனை சர்ச்சில் காரில் பார்த்தேன்னு சொன்னல. ஆமாம். அவன் என்னை தேடி வீட்டுக்கே வந்துட்டான். என்ன சொல்கிற? அதே காரில். அது மட்டும் இல்லை, அன்னைக்கு செயின் பிடுங்க நான் அவனும் இருக்கான், இன்னும் 2 பேரும் இருக்காங்க. நீ எங்கே இருக்க? வீட்டில் தான் இருக்கேன். நான் சொல்கிறத மட்டும் செய். முதல்ல மெயின் டோரை போய் லாக் பண்ணு. ஏன்? நான் சொல்கிறத மட்டும் செய். முதல்ல மெயின் டோரை போய் லாக் பண்ணு. திருப்பதி சார், ஐ நீட் a bike. Bike? Let's go for a movie today now. சார் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன் சார். டேய் அவனை சூஸ் பண்றான். மொத்த எல்லா டோர்ஸையும் லாக் பண்ணு. வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? அப்பாவும் நானும் மட்டும் தான் இருக்கும். அப்படி சொல்லணுமா? வேணாம், தேவையில்லாம டென்ஷன் ஆவாரு. வேற என்ன பண்ணிட்டோம்? போலீஸ் கால் பண்ணட்டுமா? கட் பண்ணிட்டு பண்ணு. சாரி 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 சாரி. சரி, டிஸ்கனெக்ட் பண்ணாத, லைன்ல இரு. Don't talk with him. I really don't like him. Look, I don't want you to talk with him. Yeah, that's it. அடக்கரமா முடிச்சவனே. ஒய்ஃப் ஓடி போனது தெரியாம பெட்ரூம்ல பூ போட்டுக்கிட்டு இருக்கானே. ஜெனரல், கேன் யூ ஹியர் மீ? உடனே வீட்டில் இருக்க ஏசி, ஃப்ரிட்ஜ், ஃபேன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணு. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன். மெயின் டோர்ல வியூ ஃபைண்டர் இருக்குல்ல, அது கீழே போய் உட்காரு. இங்க பார், உனக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்து வீடு, எழுத்து வீடு யார் வந்து பெல் அடிச்சாலும் நான் வர வரைக்கும் திறக்காத. ஓகே? அப்பாவை திறக்க விடாத. அட் எனி காஸ்ட் யார் வந்தாலும் திறக்காத, திறக்காத. கீழே எந்த வண்டியும் காணும். ஆமால, யாரையும் காணும். எனக்கும் அதான் புரியல. நான் சொல்ற வரைக்கும் கதை திறக்காத, நீ உள்ளே இரு. ஏய் சார், எங்கேருந்து வர? செகண்ட் ஃப்ளோர் சார். இங்கே ஏதாவது காரணன்றது பார்த்தியா? இல்லை சார், எதுவும் பார்க்கல. போ. ஓகே. சார், இந்த சரௌண்டிங்கில் இருக்க எல்லா சிக்னல்லையும் பிளாக் ஃபார்ச்சுனர் காரை ட்ரேஸ் அவுட் பண்ண சொல்லியாச்சு. ஓகே, சுற்றி இருக்க எல்லா ஸ்ட்ரீட்ஸையும் தரவா செக் பண்ணுங்க. சரிங்க சார். ஓகே சார்.